அதாவது மக்கள் தானே வந்து அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, புரியுதுங்களா? நாங்கள் தேர்ந்தெடுத்த பாணியை வச்சு நாங்க சொல்றோம். ஏன்னா திமுகவுடைய கதை முடிந்து விட்டு என்று சொல்பவர்கள் அனைவருக்கும் திமுகவினுடைய வரலாறு தெரியாது. ஒரு தேர்தல் காலத்தில் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு சகஜம். இன்னைக்கும் நாங்க போய் அந்த களத்துல நிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம ஓட்டு போட்டுட்டோம்ப்பா, எங்களுடைய ஓட்டாளியா வந்து அவர் தோத்து போறாருன்னு நினைச்சு நாங்க தெரியாம மாத்தி ஓட்டு போட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு தண்ணி வராதப்போ கரண்ட் போன பிறகு நாங்க அதை அனுபவிக்கிறோம். கரண்ட்டை கட் பண்ற அளவுக்கு நீங்க அப்ப பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? ஆட்சியில இருக்கிறீங்க, பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 108 இடத்த ஜெயிச்ச ஆட்சி அமைச்சிருக்க நீங்க, நாங்க கரண்ட்டை கட் பண்ற அளவுக்கு நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அது ஒரு அப்பட்டமான பொய். விஜய் மாமா படமே போட மாட்டாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அவர் படம் நடிச்சதெல்லாம் என்ன புரட்சிகரமான படமா? தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டால மிகப்பெரிய புரட்சி இருக்குதான் நான் கேக்குறேன். அப்படி இருமா அவர் எதனா ஒரு களத்துல வந்து போராடினாரா? வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து அப்பெல்லாம் அரசியல் பார்த்தா உனக்கு எதுக்கு அரசியல் போன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மக்கள் இன்னைக்கு குழந்தைங்க சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே குழந்தைங்க நான் டாஸ்மாக் போறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக ஆடாக இருந்தார்கள். ஆனால் ஆட்டிற்கு பின் இருந்த நரி இப்போதுதான் தெரிய வருகிறது. திருச்சி கிழக்குல நல்லா வாயில வந்துரும். என்ன வரும் சொல்லுங்க? உங்க வாயில வராததா? நீங்க பேசாத டைலாக்கா? நீங்க பேசாத வசனமா? இதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சிஎம் சார். வாட் இஸ் திஸ் சிஎம் சார்? இதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்ன நடக்கும்ன்றத அடுத்து நீங்க பாப்பீங்க. உண்மையான திமுக காரணவங்க வெளியே பார்த்தது இல்ல. பார்த்தாங்கன்னா வந்து நாகரிகம் இல்லாத பேச்செல்லாம் வெளியே வந்துடும். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இளம் பேச்சாளர் ஆகாஷ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் ஆகாஷ். வணக்கம். திமுக வந்து அதெல்லாம் முடிச்சு விட்டாச்சு 2026 தேர்தலோட. என்னென்ன பேச்செல்லாம் பேசுனீங்க தேர்தலுக்கு முன்னாடி? இப்போ திமுகவை முடிச்சாச்சு. முதலமைச்சருடைய ஒரு அறிக்கையில் ஸ்டாலினே தூத்துட்டாரு, குளத்தூரில் தூத்துட்டாரு. இன்னும் அதிகமாக பேசினா இந்த நிலைமை நீடிக்கும் அப்படின்லாம் அறிக்கைலாம் வருது. எப்படி பார்க்குறீங்க திமுக? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டீங்களோ தாவேகா கிட்ட? அதாவது வரலாறு தெரியாதவர்கள் தான் வந்து அப்படி பேசுவாங்க. தோத்துட்டோம். எஸ், ஆமா தோத்துட்டோம், ஒத்துக்கிறோம். திமுக ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமா கண்டிப்பா தோல்வியை ஒத்துந்தான். ஏன்னா அது வந்து மக்களால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிசல்ட் தானே அது. அதை நாங்க ஒத்துந்தான் போனோம். மக்கள் வந்து உங்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது வந்து மாய வலையில மக்கள் மாட்டிக்கினாங்கன்றத நாங்க பாக்குறோம். இப்போ உங்களை தேர்ந்தெடுக்காதனால மக்கள் மாய வலையா? அப்படி சொல்லலையே நாங்க. அதாவது வந்து மாய வலையில மாட்டிக்கினாங்கன்றத எதை வச்சு சொல்றோன்னா, இந்த 1 மாச ஆட்சி காலத்துல வச்சு நாங்க சொல்றோம். இல்ல, இந்த ஆட்சியை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, மக்களை வந்து இப்படி விமர்சனம் பண்ணலாமான்ற? மாய வலை தற்குறின்னு உங்க தரப்புல எழுதுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நியாயமானு கேட்குறேன். மக்கள் அப்படி பேசலாமா? மக்களை வந்து அதாவது மக்கள் தானே வந்து அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, புரியுதுங்களா? நாங்கள் தேர்ந்தெடுத்த பாணியை வச்சு நாங்க சொல்றோம். ஏன்னா திமுகவுடைய கதை முடிந்து விட்டு என்று சொல்பவர்கள் அனைவருக்கும் திமுகவினுடைய வரலாறு தெரியாது. திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கும், 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்காது, திரும்பி ஆட்சிக்கு வருவோம், புரியுதுங்களா? ஸ்டாலினே தோத்துட்டாருன்னா பேரறிஞர் அண்ணாவே தோத்தாரு, சரிங்களா? அதுவும் இல்லாம உலக வரலாற்றில் எடுத்தோம்னா 2ஆம் உலக போர்ல இங்கிலாண்டை ஜெயிக்க வச்சவரே வந்து அடுத்த தேர்தலில் அந்த மக்கள் தோக்கடிச்சாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது ஒரு தேர்தல் காலத்தில் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு சகஜம். இல்ல, சென்னையில திரு உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார், திரு சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெறுகிறார், முதலமைச்சர் தோற்கிறார் என்ற இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க? அதுதான் சொல்றேன். கட்சியினுடைய 2வது பொது தேர்தல், கட்சி ஆரம்பிச்ச 2வது பொது தேர்தல்ல அண்ணாவே தோத்தாரு. அண்ணாவினுடைய தம்பியான வெறும் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாரு, புரியுதுங்களா? அந்த மாதிரி தோல்வி அப்ப வந்து முதலமைச்சருடைய தோல்வி, முன்னாள் முதலமைச்சர் தோல்வி என்பது
இயல்பா ஏற்பட்டது தான் பாக்குறீங்களா? அவர் தோற்கடிக்கல யாருமே, கட்சிக்காரங்கெல்லாம் வேலை செய்யாம தோற்கடிக்கல. அப்படிலாம் எல்லாருமே உழைச்சோம். ஓ சரி. புரியுதுங்களா? அங்க இருக்கிறவங்க இன்னைக்கும் நாங்க போய் அந்த களத்துல நிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம ஓட்டு போட்டுட்டோம்ப்பா. எங்களுடைய ஓட்டாளியா வந்து அவர் தோத்து போறாருன்னு நினைச்சு நாங்க தெரியாம மாத்தி ஓட்டு போட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு தண்ணி வராதப்போ கரண்ட் போன பிறகு நாங்க அதை அனுபவிக்கிறோம். கரண்ட் கட் பண்றது திமுக காரங்களா? ஒரு அப்பட்டமான பொய். ஒரு வீடியோ கூட வந்தது இடையில. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொல்றாங்க. அதற்கு தான் வந்து எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு ஒரு எம்எல்ஏக்கு. புரியுதுங்களா? ஆமா, ஆதாரம் இல்லாத பொய்களே அவர்கள் அழித்து விடுகிறார்கள். அப்போது ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, நாங்க போய் கரண்ட்டை கட் பண்றோம்னா அப்ப நீங்க அந்த அளவுக்கு வந்து ஆட்சி நடத்துறீங்க. அப்ப நாங்க அவ்வளவு கெத்தாவா இன்னமும் இருக்கோம்? சொல்லுங்களேன். கரண்ட்டை கட் பண்ற அளவுக்கு நீங்க அப்ப பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? ஆட்சியில இருக்கிறீங்க, பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 108 இடத்த ஜெயிச்ச ஆட்சி அமைச்சிருக்க நீங்க, நாங்க கரண்ட்டை கட் பண்ற அளவுக்கு நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அது ஒரு அப்பட்டமான பொய். ஒட்டுமொத்தமாவே அது பொய் தான். ஆனா அந்த பொய் அதிகமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. மக்கள் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமே பொய்யாக தான் போய் மக்களிடத்துல சேர்ந்திருக்கு. அவங்க ஆட்சியில இல்லாதப்போ பல செய்திகளே பொய்யாக கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க, அதை சொல்லவா வேணும்? இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை போயிட்டு கவர்ச்சியால வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது கரெக்டா, நியாயமான? சரி, நாங்க எதனால கவர்ச்சியால சொல்றோன்றதையும் நீங்க யோசிக்கிறோம். அப்படி என்ன கவர்ச்சியா இருக்காரு விஜய்? ஏங்க, பல பேர் சொல்றாங்க, அவர்களுடைய கட்சி தொண்டர்களே சொன்னாங்க. 1000 சொன்னா லாஸ்ட்ல அவங்க கிட்ட இருந்து வர ரிப்ளை என்ன தெரியுமா? அண்ணன் அழகா இருக்காரு லேடி, அவ்வளவுதான். அண்ணன் அழகா இருக்காரு, அண்ணன் டான்ஸ் ஆடுறாரு, விஜய் மாமா படமே போட மாட்டாங்க, வீணா போன படமா போடுறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் போராட்ட காலத்திலேயே பேசின பேச்சுக்களா இதெல்லாம்? அரசியல் கட்சி அவர்களுடைய கட்சி நிகழ்ச்சியில பேசின பேச்சு. என் புருஷன் கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இது பேர் என்ன கவர்ச்சி இல்லாம? இது என்ன வந்து, அதாவது இங்கேயும் சொல்லுவாங்க ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும், உதயநிதி ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும்னு. என் புருஷனை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும். விஜய் மாமா படமே போட மாட்டாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அவர் படம் நடிச்சதெல்லாம் என்ன புரட்சிகரமான படமா? தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டால மிகப்பெரிய புரட்சி இருக்குதான் நான் கேக்குறேன். அப்படி இருக்குமா அவர் எதனா ஒரு களத்துல வந்து போராடினாரா? சாரி வேண்டாம் சார், நீதி வேண்டும் சார், இதே நாங்க கேக்குறோம் சார் உங்களை. இப்போ புரியுதுங்களா? 10 வயது குழந்தையில இருந்து 85 வயது மூதாட்டி வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது. திமுக தான் காரணம். அதுதான் சொல்றேன். ஒண்ணு நீங்க டம்மின்றதை ஒத்துக்கோங்க, புரியுதுங்களா? நாங்க கெத்துன்றதை ஒத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இத்தனை பாலியல் பலாத்கார வழக்குகள் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுல யாராச்சும் ஒருத்தர் திமுக காரங்கன்றதை நிரூபிக்க முடியுமா? ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே ஆர்கே நகர்ல ஒரு வட்ட செயலாளர் கைது செய்யப்படுகிறார். எந்த கட்சியினுடைய வட்ட செயலாளர்? தாவேகாவினுடைய வட்ட செயலாளர் கைது செய்யப்படுகிறார். பல தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்கள் பாலியல் வழக்குல. திருபுவனத்துல ஒரு குழந்தைக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து ரேப் பண்றாங்க. எந்த கட்சிக்காரங்க? தாவேகா கட்சிக்காரங்க. புரியுதுங்களா? அவரு கரூர்ல போய் என்ன பண்ணாரு? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு. இன்னைக்கு அவர்களோட தலைமையிலான அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாரு? உடனடியா ஒழிக்க முடியாது. உடனடியா ஒழிக்க முடியாது, 10 ரூபான்றது டெபாசிட் தொகைன்றாங்க. அதே தானங்க நாங்க சொன்னோம். அப்ப பாட்டு பாடினவங்க இப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? ஸ்டாலினுக்கு போகுதுன்னாரு. இப்ப 10 ரூபாய் யாருக்கு போகுது சொல்லுங்களேன்? அப்பவும் இதே தானே சொன்னோம். அதாவது எங்கள் மீது இருக்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், நாங்க வந்து ஒரு நாகரீகமான முறையிலும் ஒரு தார்மீக ரீதியிலும் ஒரு கொள்கை பிடிப்புடனும் மக்களுக்கு பேசணும். அவங்க சினிமா டைலாகா அடிச்சு விட்டாங்க, அது மக்களிடையே போய் சேர்ந்துடுச்சு. இதே 10 ரூபாய் நாங்க சொன்னும் போது ஏத்துக்காத மக்கள், அதாவது ஏத்துக்காத அவர்களுடைய தரப்பினர், இன்றைக்கு அவர்கள் சொல்லும் போது 10 ரூபான்றதை ஏத்துக்கிறாங்க. அதே தரப்புல இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 50 ஆண்டு காலம் திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுட்டீங்க, தொடர்ந்து ஆட்சியில இருந்துட்டீங்க, புதுசா வந்திருக்காரு ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்லை. அந்த 10 ஆண்டு காலத்துல இருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்த பொருளாதார நிலை என்ன, அது மாற்றம். அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து 1 மாசம் தானங்க ஆகுது, வந்து 1 மாசம் தானங்க ஆகுதுன்னா, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்துல அவர்கள் விட்ட பொருளாதார நிலையில் இருந்து தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு விடியல் பயணத்தை கொண்டு வந்தோம். முதல் கையெழுத்து ஆவின் பால்
3 ரூபாய் குறைச்சோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஆவின் ஆரஞ்சு வந்து 30 ரூபாய்க்கு தானே விக்குது, 35 ரூபாய் வரைக்கும் விக்குது. ஆவினுடைய ப்ளூ பால் வந்து 20 ரூபாய் விக்குது. ஆவினுடைய பச்சை பால் வந்து 22 ரூபாய் விக்குது. இதுல எங்க குறைச்சாங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அரசியல் அறிவு அற்றவர்கள் கேட்பாங்க. அரசியல் அறிவு இருப்பவர்கள் ஆவின்ல கார்டு போட்டு கொடுப்பாங்க, பால் கார்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை பார்த்தா தெரியும் ஆவினுடைய ஒரிஜினல் ரேட் என்னன்றது. 25 ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த ஆரஞ்சு பால் இன்றைக்கு கார்டினுடைய ரேட்டு படி 23 ரூபா 50 பைசா இருக்கு. ப்ளூ பால் 18 ரூபாய் 50 பைசா, பச்சை பால் 21 ரூபாய். ஆவின் பால் விலையை ஏத்துனது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல, அதை குறைச்சது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல. பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் பெண்கள் 40% பேர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் சரி, ஆனாலும் இது வேண்டாம், இந்த டேட்டாவை பார்த்து மக்கள் ஓட்டு போடல, எல்லாம் சரி. ஒரு முறை விஜயனை அதைத்தான் சொல்ற கவர்ச்சின்னு. நான் அதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அண்ணன் அழகா இருக்காரு, அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம். குழந்தைங்க, அதாவது வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து அப்பெல்லாம் அரசியல் பார்த்தா உனக்கு எதுக்கு அரசியல் போன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மக்கள் இன்னைக்கு குழந்தைங்க சொல்லுச்சின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே குழந்தைங்க நான் டாஸ்மாக் போறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? சொல்லுங்களேன். நான் தனியா படத்துக்கு போறேன், அதே விஜய் மாமா படத்துக்கு நான் தனியா தியேட்டர்ல போய் பாக்குறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் எந்த விதத்துல குழந்தைகள் சொல்லிச்சு, என் பேத்தி சொன்னா, என் பேரன் சொன்னான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கன்றது தெரியல. இப்ப திமுக வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி. அதனால வந்து இது ஒரு மன்னர் கட்சி, இது அதாவது ஜனநாயகத்துக்கு முரண்பாடான அப்படின்னு மேடையில் திரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறதை பார்க்கணும். விஜய் உட்பட துணியில பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட அதே வாரிசு கட்சியான காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க இல்லையா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்களுக்கு தேவை என்றால் அவங்க போவாங்க. எதையுமே நியாயப்படுத்துறாங்க, எதையுமே நியாயப்படுத்துறாங்க. திமுகவுல தப்புன்றத காங்கிரஸோட கூட்டணி வச்சு நியாயப்படுத்துறாங்க. திமுகல வந்து வாரிசு அரசியல்ன்றது வந்து என்ன சொல்றது, கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரானார். அவருடைய மகன் ஸ்டாலின் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரானார். 55 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை வருது. ஆமா. அதுக்கப்புறமேட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்க சொல்வது போல வாரிசா இருந்தா 2021 உதயநிதி அவர்களை தோக்கடிச்சிருக்கலாமே, ஏன் தோக்கடிக்கல? உதயநிதிக்கு அரசியல் வாழ்க்கை இல்ல, அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2021 தோக்கடிச்சிருக்கலாமே, ஏன் தோக்கடிக்கல? முதல் தேர்தலே மக்கள் அவரை ஏத்துக்கொண்டாங்களே. 2வது தேர்தல்ல தமிழ்நாடு சென்னையை வந்து படுதோல்வி திமுக, ஆனால் உதயநிதி அண்ணனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இளவரசர் ஆவார்? இளவரசர் தான், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட இளவரசர். நீங்க கட்சி ரீதியிலையும் பாத்தீங்கன்னா கலைஞருக்கு அப்புறமேட்டு ஸ்டாலின் சொல்றது எல்லாருமே கேட்கறாங்களே, புரியுதுங்களா? கலைஞர் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமேட்டு அண்ணன் உதயநிதி சொல்றதை கட்சிக்காரங்க கேட்கறாங்களே, இளைஞர் படை கேட்குது. எதனா முரண் வருதா? இல்ல ஏத்துக்க முடியாது, எதனா கோஷ்டி முதல்ல எதனா ஏற்படுதா? செயற்குழு பொதுக்குழு கூட்டும் போது யாருன்னா கத்துறாங்களா? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது சொல்லி தனி கோஷ்டி பிரியுதா? இல்லையா? அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து குடும்ப கட்சி ஆகும்? நான் இந்த நிலைப்பாட கேட்கிறேன். தாவேக்கா தேர்தலுக்கு முன்னாடி பேசின எல்லா விதிமீறலையும் இப்போ உடைச்சிட்டு போறாங்க இல்லையா? ரொம்ப நேர்மை, நாணயம், ஊழல் சக்தி, தூய சக்தின்னு பேசின அதே தாவேக்கா இன்னைக்கு ரொம்ப இந்த மலிவான ஒரு அரசியலை நோக்கி நகரத்துக்கு என்ன காரணம்னு கேட்கிறேன். தாவேக்காவோட இந்த டபுள் ஸ்டாண்ட் எதனால? அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக ஆடாக இருந்தார்கள், ஆனால் ஆட்டிற்கு பின் இருந்த நரி இப்போதுதான் தெரிய வருகிறது. ஆடு போர்வையில் நரி இருந்தது, புரியுதுங்களா? அந்த நரி இன்றைக்கு தெரிய வருகிறது. அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின எல்லாமே இப்ப நடக்குது. திமுக அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்க ஆட்சி காலத்துல பண்ணலையா, உங்க ஆட்சி காலத்துல பண்ணலையான்னு. ஏங்க நீங்க மாற்றாதானங்க நீங்க வந்திருக்கீங்க, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தானங்க இவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மாற்றத்தை தானே கொண்டு வரணும். எங்க மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? அநியாயத்திலேயே அநியாயம். சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு உருவாக்குனாரு. ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில இருக்கிற ஒரு பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை நடத்தப்பட்டு இருக்கிறது. அவர் எதை பத்தி வாயை திறக்கிறாரு? திருச்சி கிழக்குல நல்லா வாயில வந்துரும். என்ன வரும் சொல்லுங்க? உங்க வாயில வராததா? நீங்க பேசாத டைலாக்கா? நீங்க பேசாத வசனமா? இதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சிஎம் சார். வாட் இஸ் திஸ் சிஎம் சார்? இதையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்ன நடக்கும்ன்றத அடுத்து நீங்க பாப்பீங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி ரொம்ப திமுக கதறாங்க, பயங்கரமா கதறாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு திரு விஜயும் மேடையில பேசுறாரு.
காங்கிரஸ் கட்சியில இருக்க மாணிக்க தாகூர் மாதிரி நாட்கள்லாம் பேசுறாங்க. உள்ளபடியே இந்த தோல்வியை உங்களால ஏத்துக்க முடியல, ரொம்ப கதறீங்களா? 3 மாசம்ன்றீங்க, 6 மாசம், அதாவது அப்படி நாள் குறிக்கலாமா? தாவேகா கட்சி அமைத்து தாவேகாவிற்காக அந்த ஒரு அரசியல் அறிவு, அதாவது அவங்கள எஜுகேட்டடே தவிர நாட் சிவிலைஸ்டு, அந்த பீப்புள் அரசியல் பேச ஆரம்பிச்சது எப்போ? தமிழ்ல சொல்லுங்க. எஜுகேட்டடு தவிர நாட் சிவிலைஸ்டு தவிர தமிழ்ல. அதாவது வந்து அவர்கள் வந்து படிப்பறிவு பெற்றவர்களே தவிர பட்டறிவு பெறாதவர்கள். அவர்கள் எப்போதிலிருந்து அரசியல் பேச தொடங்கினாங்க? 2 வருஷமா. ஆனால் திமுக தப்பு தப்பான அரசியல். ஆமா, கொள்கை தலைவர் யாருன்னு தெரியல. ஆமா, அப்படி இருக்கும் போது திமுக ஆட்சியில இருக்கும். ஆட்சியில இல்லாத அந்த 5 காலமாகவும் மக்கள் பிரச்சனையை பேசுபவர்கள், புரியுதுங்களா? அப்படி மக்கள் பிரச்சனையை பேசுறத பார்த்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க? அழுகுறாங்கன்றாங்க. அப்ப மக்கள் பிரச்சனையை யார் பேசுறாங்க? கதறீங்க. திமுகன்ற ஒரு கட்சியே கல்யாண மேடைகளில் பேசி வளர்த்த கட்சி, புரியுதுங்களா? ஏன்னா கட்சிக்காரனுக்கு அரசியல் என்னன்றது தெரியும், அது கட்சி வளர்றதுக்கு பயன்படாது. ஆனால் பொதுமக்களுடைய அரசியலையும் திமுகவுடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா கல்யாண மண்டபங்களிலும் கல்யாண மேடைகளும் தான் அது கொண்டு சேர்க்க முடியும். எனக்கு என்னன்னா, கல்யாண மேடைய அரசியல் மேடையா மாத்துனதுல பெரியார், அண்ணா, கலைஞர் நம்ம பார்த்திருக்கோம். அது கல்யாண மேடையா இருக்கும், மணமக்களை வாழ்த்தணும். ஆனா அங்க போயிட்டு பெரியார் உட்காந்துட்டு அரசியல் பேசுவார், அண்ணா அரசியல் பேசுவார். அதோடைய இது எப்படி விஜய்க்கு தெரியாம போச்சு? கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. ஆமா, கொள்கை தலைவரா வந்து என்ன சொல்றது, காமராஜர் வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்த சுதந்திரம் வேணும்னு சொன்னாரு. பெரியார் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுக்கின்ற சுதந்திரம் என்பது வேண்டாம் சொன்னாரு. எதற்காக வேண்டாம் சொன்னார்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்குள்ளாரே கொள்கை முரண் இருக்கும்போது அவர்களே கொள்கை தலைவர்களாக வைத்தவர்கள், இதெல்லாம் எங்க தெரிய போகுது? திமுக கல்யாண மேடைகளில் எதற்கு வந்து அரசியல் பேசுதுன்னா, இப்ப எனக்கு ஒரு கல்யாணம்னா என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு மோஸ்ட்லி அரசியல் தெரியாம இருக்கும், அவங்க கட்சிக்காரங்களா இல்லாம இருப்பாங்க. ஆனால் அவர்களிடத்திலும் போய் அரசியல் கொள்கைகளும் திமுகவினுடைய நிலைப்பாடும் திமுகவினுடைய கொள்கைகளும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் திமுக அரசியல் மேடைகளை பயன்படுத்தும். அதே கல்யாண மேடையை தானே நாங்க சுயமரியாதை திருமண மேடையாக்கணும், அதே கலப்பு திருமண மேடையாக்கணும். அப்படி இருக்கும் போது வந்து திமுக என்பது அரசியல் மேடைகளில் அரசியல் பேசி கட்சியை வளர்த்த ஒரு கட்சி தான் திமுக, புரியுதுங்களா? அத அப்புறமேட்டு வந்து அவர் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால நான் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியல? அதே மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாரையும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்றது, உண்மையான திமுக காரணம் அவங்க வெளியே பார்த்தது இல்ல. பார்த்தாங்கன்னா வந்து நாகரிகம் இல்லாத பேச்செல்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா வந்து என்னோட தனிப்பட்ட ஆதங்கத்தெல்லாம் நான் கொட்டிடுவேன். எனக்கு நீங்க சொன்னதான் சொல்றேன், நீங்க நாகரிகமா நடந்துக்கலன்றாங்க. எதுலன்னா சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பல்லவி, மேயர் பிரியா 2 பேரும் நடந்து கொண்ட விதம் வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அதாவது மேயர் பிரியா அவர்களும் எங்களுடைய தொகுதி, சரிங்களா? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் என்னுடைய அன்புக்குரிய அக்கா பல்லவி அவர்கள். ஏன்னா அக்கா பல்லவி, ஆமா, 1000 தான் இருந்தாலும் அவங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, தவிர்க்க முடியாது. நீங்க ஓட்டு போடலாம், நாங்க ஓட்டு போடல, இருந்தாலும் எங்களுடைய தொகுதிக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. அவங்கள ஏதாவது தகவல் சொல்ல முடியுதா? இல்ல, இது வரைக்கும் நான் அவங்கள போய் பார்க்கல. தொகுதி நல்லா இருக்குல்ல? நாங்க செஞ்சதுனால நல்லா இருக்கு, நாங்க செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதையும் நான் பின்னாடி சொல்றேன். என்னன்னா, அது மாநகராட்சியினுடைய பள்ளி கட்டிட திறப்பு விழா. மாநகராட்சி இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. மாநகராட்சி, நாட் எம்எல்ஏ உடைய ஃபண்ட்ல இருந்து கட்டல, மாநகராட்சியினுடைய ஃபண்ட்ல இருந்து கட்டிருக்காங்க. மாநகராட்சியினுடைய புரோட்டோகால் படி புரோட்டோகால் இருக்கு. பிரதமர் என்னன்னு தெரியாம ஒரு தரப்பு இன்னும் புரோட்டோகால் பிடிஎஃப்ல ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, அததான் சொல்றேன், அவங்களுக்கு தான் இப்ப நான் விளக்குறேன். குடியரசுத் தலைவருடைய புரோட்டோகால் என்பது வேறு, பிரதமரனுடைய புரோட்டோகால் என்பது வேறு, மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்பது வேறு, எம்எல்ஏ உடைய புரோட்டோகால் என்பது வேறு, மேயரினுடைய புரோட்டோகால் என்பது வேறு. அன்னைக்கு மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் மேயருடைய புரோட்டோகால் தான் வந்து அங்க செயல்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா முதல்ல மேயர், 2வது சம்பந்தப்பட்ட IAS அதிகாரி, அதுக்கப்புறமேட்டு எம்எல்ஏ, அதுக்கப்புறமேட்டு வந்து அங்க இருக்கிற சேர்மனோ அல்லது வார்டு கவுன்சிலரோ வருவாங்க, புரியுதுங்களா? அந்த விதத்துல தான் வந்து முதல்ல மேயர் கட் பண்ணிருக்காங்க, விளக்கேற்றிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை யாருமே பேசல. மேயர் வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கட் பண்ணிட்டாங்க. அதனால மேயர் என்ன பண்ணாங்க, இது அதனால இல்ல, புரோட்டோகால் படி அவங்க விளக்கேற்றும் போது அடுத்ததாக கேண்டில வந்து
யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்கா வந்து இப்பதான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க, இதெல்லாம் தெரியல. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்த புரோட்டோகாலுக்கும் ஒரு மாநகராட்சி புரோட்டோகாலுக்கும் வித்தியாசம் தெரியும். அதுதான் அவர்கள் வந்து எப்படி இவர்களோட மக்கள் பயணிக்க போறாங்கன்னு கேக்குறேன். இந்த குழப்பத்துல எப்படி இருக்கு கேள்விக்குறிதான். அதுக்கும் சில பேர் இந்த திருவிக நகர் தொகுதியில இருக்கிற மக்கள் இதை பார்த்தாங்கன்னா திருவிக நகர் தொகுதி மக்களுக்கு தெரியும், கணேசபுரத்துல மிகப்பெரிய விளையாட்டு திடலை கட்டி கொடுத்தது திமுக. அந்த கணேசபுரம் மேம்பாலத்தை கட்டி கொடுத்தது திமுக. கணேசபுரம் அந்த விளையாட்டு திடல்ல இருந்து லெஃப்ட் எடுத்தாங்கன்னா 49 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கூடத்தை கட்டி கொடுத்தது திமுக. அந்த நவீன ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கூடத்துல இருந்து ரைட் எடுத்தாங்கன்னா செங்கை சிவம் பாலத்தை கட்டி கொடுத்தது திமுக. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தாங்கன்னா அம்பேத்கர் திருமண மாளிகையை கட்டி கொடுத்தது திமுக. அந்த அம்பேத்கர் திருமண மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற சந்து லெஃப்ட் எடுத்தாங்கன்னா உள்ள முதல்வர் படைப்பகத்தை கட்டி கொடுத்தது திமுக. புரியுதுங்களா? அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பள்ளியை கூட கட்டி கொடுத்தது திமுக தான். எல்லாமே அவங்க சொல்றாங்க எல்லாமே திமுக பண்ணாங்க, இது எல்லாமே மக்கள் வரி பணத்துல என்ன பண்ணாங்க, உங்க வரி பணத்துல பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க தாவேகா தரப்பு. இதை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, யாருடைய பணத்திலையும் பண்ண மாட்டாரு, அவருடைய சொந்த பணத்தை எடுத்து பண்ணுவாரு. அந்த மாதிரியா இது எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? அவர்களும் மக்களுடைய வரி பணத்துல தான் பண்ணுவாங்க. அதுல என்னென்ன பண்ண போறாங்கன்றதுதான் அங்க விஷயம். இப்ப உண்மையாவே இந்த மேயர் பிரியா இந்த பல்லவி சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல அவங்க குழந்தையோட வந்தாங்க, பாக்குறதுக்கே பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்குன்னு ஒரு அனுதாபாவளியை உருவாக்கிட்டாங்களே திருமதி பல்லவி. திமுகவிற்கு எதிராக எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அனுதாபம். அனுதாபத்தினால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் திமுகவை தோற்கடிக்கணும்னா அவங்க கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் அனுதாபம். அதனே அவர்கள் வெற்றிகரமாக கையாண்டு விட்டார்கள். மக்களிடத்துல போய் சேர்ந்துடுச்சு. புரியுதுங்களா? அப்படிதான் வந்து அதை நான் பாக்குறேன். ஒட்டுமொத்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சியை பத்தி? இத்தனை ஆண்டு காலம் ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா அடிக்கிறாங்கன்னா சும்மா போய் அடிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த குழந்தை என்ன தோணும்னா, என்ன நம்ம அம்மா போட்டு சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்காங்களேன்னு தான் தோணும். அந்த மாதிரி கடந்த 5 ஆண்டு காலத்துல அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு செல்லப்பட்ட திராவிட மாடல் அரசினுடைய அந்த ஆட்சியை மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா வந்து வேணான்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை மாதிரி அம்மா வந்து அதாவது வந்து குழந்தையோடைய நல்லதுக்கு தான் அம்மா அடிப்பாங்க. ஆனால் குழந்தை என்ன தெரியுமா நினைக்கும், நம்ம அம்மா என்ன சும்மா அடிச்சுட்டு இருக்காங்களேன்னு தான் அந்த குழந்தைக்கு தோணும். அதுபடி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் விமர்சித்தார்கள். ஆனால் திமுக இல்லை என்றால் தமிழ்நாடு என்ன ஆக போகிறது, திமுக இல்லை என்றால் ஒன்றிய அரசினுடைய சதிகளிலெல்லாம் எப்படி தமிழ்நாடு மாட்டிக்கொள்ள போகிறது என்பதை மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பார்கள். அதற்கான விளக்கமும் என்னிடத்திலே இருக்கிறது, அதையும் நான் சொல்ல தயார். ஆனால் இப்பொழுது இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அடிச்சிட்ட பிறகு குழந்தை வந்து அம்மாவை தப்பா நினைச்சாலுமே அந்த குழந்தைய அரவணைக்கிறது அம்மாவாக தான் இருக்கும். இப்போவும் வந்து மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல வந்து நிக்க போறது திமுக தான் வந்து நிக்க போறாங்க. வந்து நிப்பீங்க? கண்டிப்பா நிப்போம். சரி, தொடர்ந்து பேசலாமா? நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.